பன்னிவாக்கத்தில் இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து 300 மீட்டர்ஸ்க்குள்ள இந்த அளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ்னால் அது நம்ம மட்டும்தாங்க. அது நீங்கள் சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். அது மக்களே எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ நீங்கள் வாங்க. நல்ல ப்ராஜெக்ட் அது. சுத்தூர டெவலப்மெண்ட் இருக்குது, மத்தியில் தான் இருக்குது. சைட்டுக்கு முன்னாடி எல்லாமே வீடுங்க இருக்குது. இது சின்ன கம்யூனிட்டி இருந்தாலும் உடனே வீடு கட்டி வந்துடுவாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குங்க. வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம ஹைடெக்கோட புது ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்தீங்கன்னா பவானி பிரீஸ் சொல்லிட்டு ஒரு 1.5 ஏக்கரில் 30 பிளாட் போட்டிருக்கோம் நம்ம. அது ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போ எங்கே இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நம்ம வண்டலூர் மன்னிவாக்கம் படப்ப ஸ்டேட் ஹைவேல மன்னிவாக்கம் ஜங்ஷனில் அந்த ஸ்டேட் ஹைவே 48லேருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கம்யூனிட்டி இருக்குது. இது வந்து ரீசெண்டாக டெவலப் பண்ண புது கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கிற இடத்துல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இதில் நீங்கள் உடனே வீடு கட்டி வரலாம், அது மாதிரியான சைட்டுங்க அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டலூர் ஸ்டேஷன் வந்து நியர்பை இருக்குது. மன்னிவாக்கம் ஜங்ஷன் நமக்கு சைட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட் ஹைவேல உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இது நமக்கு சைட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூபி பில்டர்ஸோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, லேண்ட்மார்க்னு சொல்லிட்டு. இதே ஒரு 300 மீட்டர்ஸ் தான். அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து 300 மீட்டர்ஸில் இங்கே இந்த சைட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நியராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஓப்பன் பண்ண ஓமினி பஸ் ஸ்டாண்ட் நமக்கு சைட் நியர்பை இருக்குது. அவுட்டர் ரிங் ரோடு வந்து நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்துடும் உங்களுக்கு. அது இது வந்து நீங்கள் உடனே வீடு கட்டணும்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. இந்த சைட்டோட லொக்கேஷன் அது மாதிரி. இது ஒரு 1.5 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரில் இந்த சைட் காம்பவுண்ட் வால் பின்னாடி டெவலப் பண்ண போகிறோம். இதில் முதல்ல வரவங்களுக்கு நல்ல பிளாட்டாக நீங்கள் எடுக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஹைவே ஒட்டினாப்புல ஏற்கனவே போட்ட சைட்டில் நம்ம சைட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வீடுங்க எல்லாமே தான். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட சைட்டு போட்டிருக்கோம். இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேலேருந்து ஆக்சஸ் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி வர மக்கள் தான் இதில் வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே வந்த மக்களோட வீடுங்க இங்கே இருக்குது. இந்த வீட்டுக்கு பக்கத்து ப்ராப்பர்ட்டி தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இது நல்ல லொக்கேஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைட்டில் இப்போ நம்ம இருக்கிற சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த வீடுங்க இருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் ஒரு 250 மீட்டர்ஸ் போனீங்கன்னா அந்த ஸ்டேட் ஹைவே வந்துடும். ஸோ அதனால் வந்து இது வந்து நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வந்து தனியாக ராத்திரியில் கூட வரலாம். அது மாதிரியான இடங்க. இது ஃபுல்லாகவே லைட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதில் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல ட்ரிங்கிங் வாட்டருங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஸ்வீட் போர்ட்டபிள் வாட்டர் தான். அதனால தான் வந்து மக்கள் இது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. சின்ன கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால உடனே வீடு வந்துடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியானதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து இங்கே நியர்பை ஒர்க் பண்ணுறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, நம்ம ஸ்ரீரம் ஐடி கேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, உரகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த கம்யூனிட்டி வந்து உடனே வீடு கட்டி வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் ஹைவேலேருந்து 300 மீட்டர்ஸ்க்குள்ளே இந்த ப்ரைஸில் நம்ம சைட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு யாரும் இந்த ப்ரைஸு கிடையாதுங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சைட் மெயின் உள்ள பார்த்தீங்கன்னா 30 அடி ரோட் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் 24 அடி ரோட் கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னென்னா டோட்டலாக வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, அது கேட் போட்டிருப்பாங்க, அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வீடு கட்டி சேஃபாக இருக்கிறதுக்கான இது நல்ல லொக்கேஷன். டிடிசிபி ரெரா அப்ரூவ் இருக்கிறதுனால 80% வரைக்கும் லோன் எடுத்து கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறனால அதுவே நாங்கள் கட்டி கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கிற லொக்கேஷனில் நம்ம எடுத்திருக்கோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 4 கிலோமீட்டரில் தான் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. தென் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ண கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. ஸோ என்னென்னா உங்களுக்கே தெரியும் மக்களே, நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் ஆகணும்னா ட்ரெயின் ரூட் இருக்கணும், பஸ் ரூட் இருக்கணும், ப்ளஸ் பக்கத்தில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் இருந்தால் தான் மக்கள் எல்லாமே வருவாங்க. இது எல்லா விதத்திலும் ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆன இடத்துல தான் இந்த சைட் நம்ம பண்ணியிருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து வண்டலூர் இருக்குங்க. சவுத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஸோ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு தெரியும் புதுசாக மெட்ரோவும் இப்போ அங்கே கனெக்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து மெட்ரோ ஆக்சஸ் வந்து கூடி சீக்கிரம் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட சிபிஎஸ்சி அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது, நாராயண டெக்னோ ஸ்கூல் இருக்குது, தென் வந்து சைதன்யாவோடது இருக்குது, வேலம்மாள் இருக்குது. சைட்டுக்கு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆல்வில் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய கம்யூனிட்டி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ரூபி பில்டர்ஸோட 3 ப்ராஜெக்ட் இங்கே போயிட்டுருக்கு. இது ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட். காசா கிராண்டர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வில்லாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில் தான் இப்போ நம்ம பிளாட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பிளாட் பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 43 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. வீடு வேணா உங்களுக்கு 55 லட்சத்துலேருந்து பண்ணி கொடுக்குறோம். உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி பிளாட் சூஸ் பண்ணலாம். 850 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1250 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 80% வரைக்கும் லோன் நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் பொறுப்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொன்ன ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ், பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கிரசன்ட் இருக்குது, இந்த டேனிஷ் ஷாக்மன் காலேஜ் இருக்குது, உங்களுக்கு கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இது எல்லாமே இந்த ரோட்லேயே உங்களுக்கு இருக்குது. நமக்கு என்னென்னா இது ப்ராப்பர் மன்னிவாக்கத்தில் இருக்குங்க. மன்னிவாக்கத்தில் ஸ்டேட் ஹைவேலேருந்து 300 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கும். இந்த ரோடு வந்தீங்கன்னா 300 மீட்டர்ஸ்க்கு ஆல்ரெடி வீடுங்க டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இது வந்து நீங்கள் இமீடியட்டாக வீடு கட்டி வரலாம். என்ன டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கோமணி பஸ் ஸ்டாண்ட் வந்து கவர்மெண்ட்டோட ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோட் முடிச்சு ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டேஷன் வண்டலூர் இருக்குது. தென் வந்து இப்போ கிளம்பாக்கத்துக்கு ஆக்சஸ் நம்ம வந்து இங்கேருந்து ஈஸியாக இருக்கும். இந்த சைட்லேருந்து நேராக போனீங்கன்னா தான் படப்பை வரும். வண்டலூர் படப்பை ஸ்டேட் ஹைவே 48ங்க. அதனால் வந்து தனியாக வந்து வீடு வாங்கி லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு விருப்பப்படுற மக்கள் கரெக்டாக ஒரு பட்ஜெட்குள்ளே போகணும். ஒரு 60 லட்சம் 70 லட்சத்துக்குள்ள லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறீங்கன்னா இந்த சைட் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தபடி 5 ஏக்கர் லேண்ட் இருக்குது. ஸோ இது முதல்ல இந்த ரோடு ஒட்டனாப்பில் இருக்கிறதுனால இது பண்ணியிருக்கோம். அடுத்தது அது வரும். அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி வரும். அது இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது இந்த இடத்துல மன்னிவாக்கத்தில் இந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து 300 மீட்டர்ஸ்க்குள்ளே இந்த அளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ்னால் அது நம்ம மட்டும்தாங்க. அது நீங்கள் சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். அது மக்களே எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ நீங்கள் வாங்க. நல்ல ப்ராஜெக்ட் அது. சுத்தூர டெவலப்மெண்ட் இருக்குது. மத்தியில் தான் இருக்குது. சைட்டுக்கு முன்னாடி எல்லாமே வீடுங்க இருக்குது. இது சின்ன கம்யூனிட்டி இருந்தாலும் உடனே வீடு கட்டி வந்துடுவாங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குங்க.